ஹலோ யார் ஸ்னேகரையா? ஏடா மாப்பிள்ள எப்படி இருக்கிற? வீட்டில் நல்லா இருக்குங்களா? ஓனரா? அப்புறம் பாப்பா இந்த வருஷம் எத்தனை கிளாஸ் போறாடா? டேய் அறிவிட்ட முடப்பல மோசமா இருக்குடா. 1.5 வருஷமா ஒண்ணுமே பண்ண முடியல. யாருக்கு? கதிரிக்கா. அவனுக்கு அப்படி தாப்பா இருக்குது. ஏதோ எனக்கு இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்படுவான்பா. டேய் வண்டிக்கு பெட்ரோல் போட்டாச்சா? எங்களுக்கும் போட்டாச்சு, வண்டிக்கும் போட்டாச்சு. இந்தா சாவி. ஆனில மாட்டு. லைட் ஆஃப் பண்ணிட்டு டேய். டேய் ஒன்று ஓட. சரி குட் நைட். ஓகே மைண்டை செட் பண்ணிக்குவோம். ஹீரோ இங்கிட்டு இருந்து வரான், ஹீரோயின் இங்கிட்டு இருந்து வரா. அப்புறம் நீ எப்போ சென்னைக்கு வர்ற? வெயில் ரொம்ப பயங்கரமாக இருக்குடாங்க. அங்கே எப்படி இருக்கு? பரவாயில்லையே. நாங்கள் இந்த வெயிலில் வந்துக்கிட்டு இருக்கோம். தண்ணி கிடையாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கணும். கோயிலுக்கு போனீங்கல்ல யாரு? மணியும் பாலாவுமா? எந்த வழியா போனீங்கப்பா? மேலே எப்படி வந்த தரிசனம்? என்னதே மழை பெஞ்சதா? எருமைக்கு பிறந்த பண்ணி பையல மேல வந்து நாய விட்டு வாயில வரண்டா. சார் நான் அவனை ரூம் காலி பண்ண சொல்லிடுறேன் சார். அவனா? நீங்க எல்லாரும் ரூம் காலி பண்றீங்க. அவன் பண்ண தப்புக்கு நான் என்ன சார் பண்றது? அந்த பேச்சே பேசாத. ரூம் காலி பண்ணணும். சாரி சார். இருடா அவனை வந்து வச்சுக்கிறேன்டா. இத்தனை வருஷம் உங்கள்கிட்ட இருந்து பட்டதெல்லாம் போதும். நான் தனியா போறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். நீயும் எங்கேயாவது போய்க்க, என் கண்ணிலே பற்றாத. டேய் நான் நினைச்சதை அப்படியே சொல்ற. பரவாயில்ல உன் செல்ல கொடு. தர முடியாது, நீ உன் செல்லே பேசிக்க. ஹலோ, இந்நேரத்துக்கு ஃபோன் பண்றியே, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காடா? அறிவா? அவன் லீவ் போட்டு ஊருக்கு போயிருக்கான்டா. அவன் முன்ன மாதிரி சரியா ஒழுங்கா வேலைக்கு வரதில்ல. அப்புறம் ரூம்ல ஒரு சின்ன பிரச்சனை. ரூமை திடீர்னு காலி பண்ண சொல்லிட்டாங்க. தயவு செஞ்சு என் ரூம் பக்கம் மட்டும் வந்துடாத. இந்த நேரத்துக்குலாம் வர முடியாதுடா. காலைல 9 மணிக்கு கரெக்டாக வந்துடுறேன். ஓகே நண்பா, ரொம்ப தேங்க்ஸ். குட் நைட்ரா. கார்த்தி திடீர்னு ரூமை காலி பண்ண சொல்லிட்டாங்க. ஒரு ரூம்ல தங்கிடலான்னு இருக்கேன். அங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு பிரச்சனையும் இல்லை, சந்தோஷமா இருக்கேன். தாராளமா வா, ஆனா நாளைக்கு காலையில வா. போகிற ரூம்லையாவது இந்த கதையை நான் நிம்மதியாக எழுதி முடிக்கணும். சீக்கிரம் படம் பண்ணி இந்த மாதிரி ஒரு நல்ல வீட்டில் செட்டில் ஆகணும். ஆண்டவா நீ தான் என் கூட இருந்து ஹெல்ப் பண்ணணும். சுருட்ட முடியுமா முடியாதா சொல்றா? படிப்போம்ல, பொறுப்பா. 2 மணி நேரமா இதே தான் சொல்லிட்டு இருக்கேன். சுருட்டா. இன்னும் 2 மணி நேரம் ஆனாலும் அதான் சொல்லுவேன். ஜன்னல்ல மாட்டி தொலைடா. கடை வந்து தொலையும், கடை வந்து தொலையும். கடை வந்தா நான் கட்டிக்கிறேன், நீ ஒன்றும் கட்ட தேவையில்ல. நாகராசு டேஞ்சரான ஆள்டா. உள்ள மட்டும் விட்டுறாதீங்கடா. சொந்த காசுல யாருக்கும் பேச மாட்டானே. சொல்லு பங்காளி. ரூம் ஒன்றும் கிடைக்கல. சரி, நானும் உன் கூடவே கார்த்தி ரூம்ல தங்கிலான்னு இருக்கேன். கார்த்திகிட்ட நீயே பேசிக்க. அவன் செல்ல பண்ணி விட்டதே பெரிய விஷயம்ப்பா. என்னால அவன்கிட்ட பேச முடியாது. நீ இங்க வராதப்பா. வராதவா? உன் ரூம் வாசல்ல தான் வந்து நின்னுட்டு இருக்கேன். ஒழுங்கா வந்து என்ன உள்ள கூட்டு போ. வண்டியா?
நான் வெளியே வரல, வந்தால் ஏதாவது சென்டிமெண்ட்டாக பேசி கரெக்ட் பண்ண பார்ப்பேன். அதனால் நீங்களே பேசி சமாளிச்சிருங்க. செல்லப்பாண்டி என்ன சொன்னான்னு ஞாபகம் இருக்குல்ல? ஓனர் செல்லப்பாண்டிக்கே இடம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. அவனே இன்னைக்கு சாயந்தரம் காலி பண்ணி ஆகணும். ஓகேவா? அதனால சாரி பாஸ், இடம் இல்லை பாஸ்ன்னு சொல்லி அவனை வெளியே அனுப்புறோம். ஓகே ஓகே மச்சான், பார்த்து பேசு. ஏய் ஹாய். இவ்வளோ எல்லாம் கொடைக்கானல இருக்கு. உண்மையிலேவா? நாராஜ் என்ன சொல்றீங்க? இதுக்கு முன்னாடி ஒரு படத்தில் ஒர்க் பண்ணல, அந்த படத்தில் ஒரு சின்ன ரோல் பண்ணியிருந்தா. கொடைக்கானலில் ஷூட்டிங்கு, அவளுக்கு தனி ரூம் போட்டிருந்தாங்க சார். தனியாக தங்க பயமாக இருக்குது சார்னு சொன்னான். ஐயோ அதுக்கப்புறம் என்ன, நாராஜ், இவளுக்காக தான் இந்த சீரியலை நானும் இவனுமே பார்ப்போம். அவ கூட இப்ப கூட போன்ல பேசிட்டு இருக்கீங்களா? பேசுவீங்களாவா? இங்கே வாடினா வர போகிறாங்க. எப்படியாவது நம்ம ரூமுக்கு கூட்டு வர முடியுமா? நான் மட்டும் இந்த ரூமில் தங்கினேன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக என்னை பார்க்க வந்து தானே ஆகணும். சூப்பர். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. டேய் செல்லப்பாண்டி கிட்ட நாகரா நிறுத்து, நான் சொல்றேன். நாராஜ் ரொம்ப பாவம், அவனுக்கு வேற ரூம் கிடைக்கிற வரைக்கும் நம்ம ரூம்ல இருக்கட்டும்னு சொன்னா அதானே? பின்னிட்டோம் மச்சான். ஏன்னு கட் பண்ணிட்டீங்க? வர்றா, சினிமா லட்சம்லாம் சம்பாதிக்கிறாங்க, அவங்க நம்மளை கூப்பிடட்டும். அதுவும் நான் இந்த அவன் தான் கூப்பிடுறேன். ஒரு நிமிஷம் தண்ணி கொண்டா குடிக்க. அண்ணா நல்லா இருக்கியாண்ணே? டேய், என்னடா ரூம்ல ஏதோ பிரச்சனை சொன்ன? திரும்ப செல்லப்பாண்டி கூட வந்து சேர்ந்தேண்ணே. டேய், அவனுக்கும் உனக்கும் தானே பிரச்சனை சொன்னேன். அது அப்பப்போ வரும் போகண்ணே. ரொம்ப தூரம் தொல்ல இருக்க, பார்த்து அனுசரிச்சு நடந்துக்கடா. சரிண்ணே. அண்ணா அண்ணி அவினாஷ்னா நல்லா இருக்காங்களா? இந்த அவினாஷ் இங்கே தான் இருக்கான். அவினாஷ், செல்லக்குறா, சித்தப்பா ஃபோன் பண்றான். அந்த ஒடியாப்பா. இந்த சித்தப்பாட்ட பேசு. டேய் தங்கம், எப்படா இருக்க? நல்லா இருக்கேன் சித்தப்பா. ஏய் டேய் ஒரு 5 நிமிஷம் நிம்மதியா பேச மாட்டே நீ? ஊசல்ல காசு போட்டு பேசுவேண்ணா. இருக்கிறதே 20 ரூபா, இதை வச்சு 3 நாள் ஓட்டலான்னு பார்த்தா இதில் வேற. டேய் தங்கம், எப்படா இருக்க? 2 வார்த்தைடா. நல்லா படிக்கிறியா? ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்திருக்கேன் சித்தப்பா. ஃபர்ஸ்ட் ரேங்கா? வெரி குட். சித்தப்பா ஊருக்கு வரும்போது என்னடா வாங்கிட்டு வரணும்? சைக்கிள் வாங்கிட்டு வாங்க சித்தப்பா. அடுத்த வாட்டி ஊருக்கு வரும்போது கண்டிப்பா சைக்கிளோட தான் வரேன், சரியா? அண்ணே நான் ஒரு வாட்டி பேசிக்கிறேன். கொடுங்கண்ணே. டேய் 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 ப்ளீஸ் டே, 2 நிமிஷம்டா ப்ளீஸ் டே. ஏண்டா, ஓசியில் என் செல் எடுத்து பேச தெரியுது, ஓசியில் என் தம்மும் கேட்க தெரியுது. அந்த நடிகைகிட்ட போகும்போது மட்டும் என்கிட்ட சொல்லணும்னு தோணலையா? அவ யாருன்னே எனக்கு தெரியாதுடா. சும்மா ஒரு கெத்துக்காக அள்ளி விட்டு அவன் கப்புன்னு பிடிச்சிக்கிட்டான். அடுத்த வாரம் வேற அவளை ரூம் கூட்டு வரேன்னு சொல்லிட்டேன்டா. டேய் டேய் கார்த்தி, எப்படியாவது நீ தாண்டா சமாளிக்கணும். டேய் ஹெல்ப் பண்றா. டேய் டேய், உன்னை இந்த ரூமை விட்டு எப்படி விரட்டுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அவங்களே விரட்டிடுவாங்க. மாட்டினடி. டேய் 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 ப்ளீஸ்டா டேய். கார்த்திகிட்ட தேவையில்லாமல் வாய் கொடுத்து மாட்டிக்கிட்டோம். எப்படி தான் அவனை சமாளிக்க போகிறோமோ தெரில. சே, நாளைக்கு நீ ரூமுக்கு வர்ற. பேச ஆரம்பிச்சு 1 மாசம் தான் ஆகுது, அதுக்குள்ள ரூம்க்கா? வேற எங்கேயும் ஃப்ரீயா பேச முடியாதுமா. இப்ப கூட ஃப்ரீயா தானே பேசிட்டு இருக்கோம். பேசிக்கிட்டு இருக்கோம். பேசுறத வச்சு நீ எப்படி இருப்பேன்னு கெஸ் பண்ணியிருக்கேன். ஆனா நேர்ல நீ எப்படி இருப்பேன்னு தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கே. எங்க நீ கெஸ் பண்ணிருக்கிறத சொல்லு பாப்போம். உன் கண்ணு ரெண்டும் சும்மா அமலா பால் கண்ணு மாதிரி சூப்பரா இருக்கும். அப்புறம் உன் லிப்ஸ் இருக்கே, அப்படியே ஹன்ஷிகா லிப்ஸ் மாதிரி சும்மா நச்சுன்னு இருக்கும். அப்புறம் கண்டிப்பா இல்ல. நீ போய் சொல்ற. இல்ல, நீ சொல்றத நான் எப்படி நம்புறது? நான் எப்படி உன்னை நம்ப வைக்கிறது? அதுக்குத்தான் நான் உன்னை ரூமுக்கு கூப்பிடுறேன். நீ ரூமுக்கு வந்துட்டேன்னு வச்சுக்கேன், நான் நீ நேர்ல பார்த்து நான் சொன்னது உண்மையா பொய்யான்னு தெரிஞ்சுப்பேன்ல. தெரிஞ்சு என்ன பண்ணுவ?
பண்ணிட்டு இருக்கீங்க? ஒன்றும் பண்ணல என்ன பண்ணிட்டு இருந்தப்போ? எதுவும் பண்ணல கார்த்தி. ஏன்டா உனக்கு இந்த புத்தி? ஒட்டு தானே கேட்டுட்டு நான் பேசுறத. கார்த்தி ஒட்டுலாம் கேட்கல கார்த்தி. சீ நிறுத்து. ஏன்டா உனக்கு இது எச்ச புத்தி? கார்த்தி ஓவரா பேசாத. சொல்ற ஏதாவது இருக்கா இல்லையா? கார்த்தி தேவலாம் பேசாத கார்த்தி. என்னடா தேவலாம் பேசிட்டேன்? என்னடா கார்த்தி இந்த மாதிரிலாம் பேசாத. ஏய் என்னடா ஏய் உங்களை என்ன சொல்றது நானே? தீப்பெட்டி தானே வாங்குறேன்னு சொன்னேன். அவன்கிட்ட சொல்றாத. தீப்பெட்டி தாடா வாங்க வந்தாவன். தீப்பெட்டி வாங்க வந்து தீப்பெட்டி கேட்க சொல்றான். அவன் இந்த மாதிரிலாம் பேச மரியாதை கேட்பேன்டா. பயமுட்டு கம்னு கார்த்தி பேச விடு. விடு. சரி சரி. உன்கிட்ட நான் பேசி. உன்கிட்ட நான் பேசி. ஏய், நான் சொன்னா ஒரு ரூம் கேளு. எடுப்பா. முதல்ல ரூம் எடுப்பா. ஏய், ஊர் ரூம்ல இருந்தா என்ன வேணா பேசுறேன். இவ ஊர்க்காரன் ஒரே கேட்டதா உனக்கு எதுவுமே சொல்ல மாட்டேன். ஏய் இரா நீ வெளிய போடா. ஏய் நான் வெளிய போனா ஏதோ போறேன் பேச முடியாது. நான் முடிஞ்சத பாரு. ஏய், ஏய் பக்கத்துல இருடா. டேய் நாளை வந்து கை விடா. இப்போதான் சொல்லிட்டு இருக்கேன். கம்முனு இரு. நான் நாராஜ், ஊரும்னா என்ன வேணா நாராஜ், பேசுறேன். ஏய், நாராஜ், நாராஜ், சைலண்டா இருக்க முடியுமா முடியாதா? இருடா. இத சி தேவலாம் பேசிட்டு இருக்கான் பாட்டுல. ஏய், சீ, சும்மா இரு. ஆமா, நீ ஏன்டா டென்ஷன் ஆகுற? மச்சான், அப்படி அவர்கிட்ட என்னடா பேசுறது? ஏய் அறிவிட்ட முண்டை போடா அப்படி. சீ, சீ, போ, போ. இந்த ரேஞ்ச் டைட். ஓகே சார். ஓகே. ட்ரெஸ் சேஞ்ச் சீக்கிரம் வாமா. ஓகே சார். என்ன ஓகேயோ, ஒரு ட்ரெஸ்ஸுக்கு 1 hour டைம் எடுத்துக்கிறேன். உன்னை வச்சு எப்படி முழு படம் எடுக்க போகிறேன்னு தெரியல. ஹலோ, ஃபோட்டோ ஷூட்டில் இருக்கேன்னு சொல்லு. ஒரு 6 மாசம் கழிச்சு கால் பண்ணுங்க. ஏன் சார் இந்த மாதிரி பொண்ணெல்லாம் கொண்டு வரீங்க? உயிர் எடுக்கிறாங்க. தேவி, டைம் ஆகுது, சீக்கிரம் வா. ஓகே சார். நாகராஜ், கூடயே போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி கையோட கூட்டிகிட்டு வா. சரிங்க சார். இவளெல்லாம் ஹீரோயினா போட்டா படம் விளங்குமா சார்? ப்ரொடியூசர்கிட்ட சொல்லி முதல்ல அவளை தூக்க சொல்லுங்க சார். நம்மளை தூக்கிடுவாங்க. இவ யார் தெரியல, ப்ரொடியூசர் ஃபிகர். ஓ. இந்த வாய்ப்பு கிடைச்சதே நம்மளுக்கு பெரிய விஷயம். இதை நல்லபடியாக பயன்படுத்துவோம். ஓகே. அண்ணே சொல்லுங்கண்ணே, நல்லா இருக்கீங்களாண்ணே? ஏய் திடீர்னு அம்மாவுக்கு நெஞ்சில் வந்துருச்சுப்பா. என்னடா சொல்றீங்க? வத்தலோட ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கோம். டாக்டர் செக் பண்ணிவிட்டு ஹார்ட் அட்டாக்னு சொல்லிட்டாங்கப்பா. ஹலோ. இப்போ ஃப்ரீ தானே நீ? சொல்லு. கரெக்டாக மத்தியானம் 1 மணிக்கு கோடம்பாக்கம் ஃப்ளைஓவர் கிட்ட வந்துரு. அங்கே தான் என் ரூம் இருக்கு. மத்தியானம் 2 பேரும் படத்துக்கு போகிறோம். ஈவினிங் பீச் போகிறோம். நைட்டும் ரூமுக்கு போகிறோம். இன்னைக்கு நைட் நான் அவங்க கூட தான் ஸ்டே பண்ண போகிறேன். நான் ஹன்சிகா மாதிரி இருக்கேனா இல்லை நமிதா மாதிரி இருக்கேனான்னு நீயே நேரில் பார்த்து தெரிஞ்சுக்கோ. என்ன ஷாக் ஆயிட்டியா? இல்லை, ஒரு 2 நாள் கழிச்சு மீட் பண்ணலாமா? சான்ஸே இல்லை. இன்னைக்கு மார்னிங்கோட கோர்ஸ் முடிஞ்சிடுச்சு. நாளைக்கு என்னை கூட்டிகிட்டு போக எங்கள் அப்பா வராரு. அதான் போகிறதுக்கு முன்னாடி உன்னை பார்த்துட்டு போகலான்னு நினச்சேன். 2 பேரும் ஃபோன்லேயே ரொம்ப தூரம் போயிட்டோம். எனக்கும் உன்னை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கு. சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு தான் சொல்லாமல் இருந்தேன். ஷார்ப்பாக 1 o'clock வந்துரு. ஓகே, பாய். என்னப்பா கிளம்பிட்டியா? அம்மாவுக்கு இப்போ உடம்பு பரவாயில்லையாண்ணே? காலையில் டாக்டர் வந்து பார்க்கும்போது 2 தடவை கண் முழிச்சு பார்த்தாங்க. அப்புறம் அப்படியே தூங்கிட்டு இருக்காங்க. டாக்டர் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாருல்லண்ணே? எதாக இருந்தாலும் சாயந்தரம் தான் சொல்ல முடியும்னு சொல்லிட்டாரு. அம்மாவை நினச்சாதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒன்றும் இல்லைண்ணே, கவலைப்படாதீங்கண்ணே. அம்மாவுக்கு ஒன்றும் ஆகாதுண்ணே. அப்புறம் என்ன, ஒரு சின்ன பிரச்சனை. நான் ஊருக்கு கிளம்பிகிட்டு இருக்கும்போது ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் பண்ணி ஒரு முக்கியமான வேலை இருக்குது, முடிச்சுட்டு போன்னு சொன்னாங்க. ஸோ அம்மாவுக்கு இப்போ பரவாயில்லண்ணா, நான் வேலையை முடிச்சுட்டு நாளைக்கு காலையில் வரட்டுமாண்ணே? சரிப்பா, வேலை இருந்தால் என்ன பண்ண முடியும்? சீக்கிரம் முடிச்சுட்டு ஊருக்கு வரப்பார். பாவாங்க, வர்றா. அவன் மனசு எவ்வளோ கஷ்டப்படும். கம்பெனியில் இந்த நேரத்தில் பார்த்து வேலையை கொடுத்துருக்காங்க. இவங்கெல்லாம் என்ன பண்ணுறது? டேய் என்னடா ஊருக்கு போல? இல்லைடா, கிளம்பிட்டேன்னு சொல்லலாம் தான் அண்ணனுக்கு கால் பண்ணேன். அம்மாவே பேசுனாங்க.
இப்போ எனக்கு உடம்பு பரவாயில்லையா தான் இருக்குது. ஏன் தேவையில்லாமல் அலைஞ்சு வேலையை கெடுத்துக்கிற? அப்புறம் பொறுமையாக வான்னு சொல்லிட்டாங்கடா. டேய் அவங்க சொன்னா சொல்லிட்டு போறாங்க, நீ போய் பார்த்துட்டு வர வேண்டியதானே? அதான் அதையும் தான் சொல்ல நான் அண்ணனுக்கு கால் பண்ணேன். அண்ணா வந்து நான் தான் கூட இருக்கேன்ல, இப்போ அம்மாவுக்கு பரவாயில்லையா இருக்குது, எதுக்கு நீ தேவையில்லாமல் அலையிற, சனி ஞாயிறுல வா அப்படின்னு சொல்லிட்டாரா. அட போடா நீ, அவங்க சொன்னாங்க நீ வேற வந்துட்ட பாரு. சரி அம்மா நல்லா இருக்காங்கல்ல? ஆ ஆ ஆ இருக்காங்கடா இருக்காங்கடா. சரி எனக்கு ஒரு அர்ஜென்ட்டான வேலை இருக்குது. ஹலோ கார்த்திக். நான் கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு ரூமுக்கு தான் வந்துட்டுருக்கேன். ரூமை க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே பெட்டெல்லாம் விரிச்சு போட்டு எல்லாரும் நைட்டு மாடி போயிடுங்க. ஓகே மச்சான் ஓகே. ரூமில் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையே. ஏய் முடியா சொல்ல வேண்டியதாண்டா. என்ன அவன் வச்சதான் எங்கள் சட்டமா? நம்மளும் தானே அட்வான்ஸ் கொடுத்துருக்கோம், அவன்கிட்ட ஃபோன் பண்ணி முடியான்னு சொல்லிப்போ. ரூமுக்கு இப்போ தானே வந்திருக்கேன், ஏன் பிரச்சனை பண்ணுற? மொட்டை மாடிக்க போயிடலாம். கார்த்தி ரொம்ப கொடுத்து வச்சோம்டா. இந்த வயசுல எதை அனுபவிக்கணுமோ அதை கரெக்டா அனுபவிக்கிறான்டா. நாமெல்லாம் வேஸ்ட்டு. பொண்ணுங்க இல்லைன்னா வாழ்க்கை ஒரு கட்டத்துக்கு மேல ரொம்ப போர் அடிக்குது. ஏதோ ஒன்று முழுமையா இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங். கல்யாணம் ஆனவங்க 6 மணிக்கு மேலே வீட்டுக்கு போகிறாங்க, கல்யாணம் ஆகாதவங்க ஒயின் ஷாப்புக்கு போக வேண்டியது தான். ஹலோ ஹலோ செல்வமா? ஆமாங்க, நீங்க யாரு? நான் கார்த்திகோட அண்ணன் பேசுகிறேன். என்னண்ணா? அம்மா இறந்துட்டேன். அண்ணா அவனுக்கு ஃபோன் பண்ணேன், சுவிட்ச் ஆஃப்னு வருது. தகவல் சொல்லணும். அண்ணா கார்த்தி இங்க பக்கத்துல தான் ஃப்ரெண்ட் ரூமுக்கு போயிருக்கானே. எனக்கு அந்த ரூம் தெரியும்ண்ணே, நான் போய் அவனை வர சொல்றேன். சரிப்பா. போகிறோம்.